ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேங்களா, நம்மளோட ஷாப் நேம்னா லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் வந்து ஜேஆர் கார் பார்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இனி லொகேஷன் பார்த்தீங்கன்னா உக்கடம் நியூ மார்க்கெட்டில் ஷாப் நம்பர் C9 நம்ம ஷாப் நம்பர் அங்கே லொக்கேட் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காரோட ஓல்டு ஸ்பேர் பார்ட்ஸ், யூஸ்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸுமே இருக்குது. இன்ஜினில் ஆரம்பிச்சு கியர் பாக்ஸில் ஆரம்பிச்சு காரோட அண்டர் பார்ட்ஸு பாடி பார்ட்ஸ்லேருந்து எல்லா ஐட்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்மள்ட்ட இல்லாத ஐட்டமே இருக்காது. உங்கள் வண்டி முக்கியமான லக்ஸரி வண்டி, ப்ரீமியம் வண்டியாக இருந்தால் கூட அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு. காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தான் பண்றோம், யூஸ்டு ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்றோம். ஓகேங்கண்ணா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க டெலிவரி எல்லாம் கொடுக்கலாங்கண்ணா? ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, இந்தியான்னு எல்லா இடத்துக்குமே கொடுத்துடலாம். தமிழ்நாடு, கேரளா 1 டேல கொடுத்துடலாம். இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு காலையில 11 மணி 10 மணிக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எல்லா இடத்துலையுமே இன்ஜின் வந்து ஃபுல் செட்டாக தான் தருவோம். அப்படிங்க நம்மளும் ஃபுல் செட்டாக கொடுப்போம். ஆனால் கஸ்டமர் நிறைய பேர் எனக்கு இன்ஜினோட வால் டோர் வேணும், இன்ஜினோட உள்ள பிஸ்டன் வேணும்னு தனித்தனியாக கேட்பாங்க. அவங்களுக்கு கூட அதுலேருந்து இன்ஜின்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி அதை தனித்தனி பார்ட்ஸாக கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் கண்டிப்பாக இன்ஜினோட பார்ட்ஸ் எதாக இருந்தாலுமே கேட்டு நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துடலாம் வாங்க. இது வந்து காரோட அண்டர் பார்ட்ஸ் ஐட்டம். காமன் ராயில் டீசல் வந்து இழுத்து கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னா ஷோரூம்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. இது போலோவோட காமன் ராயில் அசம்பிளி. இது மேக்ஸிமம் ஷோரூமில் ஒரு 23, 24 இருக்கும். ஆனால் இது நம்ம கஸ்டமருக்கு வெறும் 9,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஒரிஜினல் வோல்க்ஸ்வேகனோடது, VW பார்ட் நம்பரோட வந்துடும். ஓகே, இப்போ யூஸ்டுனா எவ்வளோ இயர் யூஸ்டாக இருக்குங்கண்ணா? மேக்ஸிமம் யூஸ்டு வந்து கம்மியான பட்ஜெட்டில் கஸ்டமருக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். புதுசு இருக்கிறத விட நம்ம அதை வந்து புதுசை வந்து பாதிக்கு பாதி விலை கம்மியாக நம்ம கொடுக்குறோம். ஓகே, இது வந்து டீசல் பம்புனா அதுதான் டீசல் சர்க்குலேஷன் கொடுக்குறது இன்ஜினோடது. இது ஷோரூம்ல எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஷோரூம்ல மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க, நம்மள்ட்ட தான் வந்து வாங்கிட்டு போறாங்க. இது மாதிரி இப்போ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ. அது மாதிரி டீசல் பம்பு. அடுத்து வந்து டர்போ அசம்பிளி. உங்கள் வண்டி பிக்கப் இல்லாட்டி இந்த டர்போ தான் ஃபால்ட்டாக இருக்கும். உங்கள் வண்டி பிக்கப் இல்லை, வண்டி இன்ஜின் மத ஓடுது அப்படிங்கும்போது வந்து இந்த டர்போ அசம்பிளி தான் ஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன வண்டிக்கு வேணாலும் இந்த டர்போ நம்மள்ட்ட இருக்கு. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இது நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்ல கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் அசம்பிளி. இப்போ சென்னையில் ஃப்ளட்டு, திருநெல்வேலியில் ஃப்ளட்டு, நேற்று கோயம்புத்தூரே ஃப்ளட் ஆயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃப்ளட்டு டைமில் வந்து அஃபெக்ட் ஆகிற ஐட்டம் தான் இந்த காலம் அசம்பிளி. இது பார்த்தீங்கன்னா பெலனோடது. இது பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து வந்துச்சு, புது ஃப்ரெஷ் பீஸ் காலம் அசம்பிளி. இதெல்லாம் வந்து ஃபால்ட்னா எவ்வளோ ஆகும்? புதுசு எவ்வளோ ஆகும்? புதுசு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 அரோடு ப்ரைஸ். காலம் செட்டு, BCM எல்லாமே சேர்த்து. இது நம்ம செட்டோட சேர்த்து வெறும் 15,000 ரூபா 13,000 கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்ரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற ஐட்டமே இதுதான். இது பார்த்தீங்கன்னா வென்டோ, போலோக்கு உண்டான செல்ஃப் மோட்ரு. இது வந்து VW போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒரிஜினல் VW ஒரிஜினல். இது வந்து ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 14,000 ரூபா 13,000 ரூபா வரும். நம்ம கொடுக்கறது வெறும் 3,500 ரூபா 4,500 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம், ஒரிஜினல் வோல்க்ஸ்வேகனோட. அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் எல்லா வண்டியோட ஆல்டர்னேட்டருமே இருக்கு நம்ம கிட்ட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 800 ஆமணி அந்த மாதிரி. அது புதுசு ஒரு 4,000 ரூபா வருதுன்னா வெறும் நம்ம 1,500 ரூபா 1,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் ஒவ்வொரு வண்டியோட கெப்பாசிட்டி பொறுத்த மாதிரி கொடுத்துடலாம். ஆனா அது என்னது நான் கையில வச்சிருக்கீங்க? இது காரோட ECM. காரோட ஹார்ட் தான் இந்த ECMங்கிறது. இது வந்து நம்ம கிட்ட வந்து எல்லா காரோட ECMமே நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து ஓல்டு வெர்னா ஓடுது, இது ஒரு வண்டியோட. இது வந்து BCM அசம்பிளி. இந்த மாதிரி எல்லா வண்டியோடதுமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்ஜெக்டர், காரோட இன்ஜெக்டர் ஃபியூல் வந்து டீசலுக்கு வந்து கொடுக்கறது, இன்ஜின் கொடுக்குற இன்ஜெக்டர். இது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இது நம்மள்ட்ட எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்னன்னா சீப் அண்ட் பெஸ்ட்னா எவ்வளோ நான் பிரைஸ்? இது ஒரு மேக்ஸிமம் இது ஷோரூம்ல 28,000 அரோடு வருது வோல்க்ஸ்வேகன்ல. இது நம்ம ஒரு 15,000 14,000 கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. ஓகே, ஒரிஜினல் தான், யூஸ்டு ஒர்க்கிங் கண்டிஷன் ஒர்க்கிங்ல கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் வாங்கிட்டு போறோம். ஆமா இல்லைங்களா? ஆமா. வாங்கி போய் ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருந்தா மத்த கண்டிப்பா 100% நான் கொடுக்கும்போதே சொல்றேன், 100% கேரண்டிக்கு தான் நம்ம பொருள் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஃபால்ட்டு டிஃபால்ட் இருந்தால் தைரியமாக கால் பண்ணி கொண்டு வரலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இன்ஜின் கொடுத்தாலுமே இன்ஜின் நம்ம கொடுக்குறோம், வண்டியில் மாட்டுறாங்க, ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது, அது திருப்பி கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன உண்டோ அதை நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டாவோட கிரில் அசம்பிளி. இது ஒரிஜினல் கிரில்லு, குரோம் டைப் கிரில். இது இந்த மாதிரி எல்லா வண்டியோட கிரில் அசம்பிளி. இது பார்த்தீங்கன்னா XUV 700 லேட்டஸ்டோட கிரில். பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வண்டியோட கிரில்லும் நம்ம கிட்ட இருக்கு. க்ளீன் கிரில் இது. இந்த மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிரில் இருக்கு பாருங்க.
அது வந்து கிரிட்டாவோட கிரில். இந்த மாதிரி எல்லா வண்டியோட கிரில் நம்ம கிட்ட இருக்குங்க. கிரில்ல எவ்வளவு ஸ்டார்டிங் பிரைஸ் ஆகுது? கிரில் வந்து ஷோரூம்ல 6000 வருதுன்னா நம்மள்ட்ட ஒரு 3000 2500. ஷோரூமோட கம்பேர் பண்ணி 50% கணக்கு வச்சுங்க. 50% கம்மியா கொடுத்துடலாம். யாரு வந்தாலே ஒரிஜினல் ஐட்டம் 15% கம்மியா கொடுத்துடலாம் நம்ம. இது பாத்தீங்கன்னா காரோட ட்ரை ஷாஃப்ட்டுங்க. இது வந்து எல்லா வண்டியோட ட்ரை ஷாஃப்ட்டும் நம்மள்ட்ட இருக்கு. இந்த ட்ரை ஷாஃப்ட் பாத்தீங்கன்னா உள்ள காரோட ஸ்டேரிங் வீல் ஒடிக்கும் போது இது ஒரு கம்ப்ளைண்ட். இந்த பூட் வந்து கட் ஆயிடுச்சுன்னா இது ஒரு பிரச்சனை ஆயிரும். ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு சரியா திரும்பாது. அதனால இந்த கம்ப்ளைண்ட் ஆனா இதை கையோட மாத்திருங்க. இந்த ட்ரை ஷாஃப்ட் நம்ம கிட்ட ஒரிஜினல் எல்லா வண்டியோட ட்ரை ஷாஃப்ட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளவு வருது ஆக்சுவலா வந்து? இது நார்மலா இது ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து. இப்போ ஹோல்ஸ் வேன்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஷாஃப்ட்டோட பிரைஸே வந்து ஒரு சைடு ட்ரை ஷாஃப்ட் 14000 15000. நம்ம கொடுக்கறது வெறும் 4000 4500. மாருதிக்கு ஒரு ரேட்டு, உண்டாய்க்கு ஒரு ரேட்டு, ஹோண்டாக்கு ஒரு ரேட்டு. இந்த மாதிரி ரேட்டு வச்சஸ்ல நிறைய இருக்கு. உங்க வண்டிக்கு உங்களுக்கு என்ன வண்டிக்கு வேணும்னு கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெஜிஸ்டபிளா பெஸ்டா யூஸ்ல ஒரிஜினல் பக்காவா கொடுத்துடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் லீக் வரும், கண்டென்சர் லீக் வரும். இந்த மாதிரி ரேடியேட்டர், கண்டென்சர், இன்டர் கூலரு, ஆயில் கூலரு, இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட ஒரிஜினல் கண்டிஷன்ல நம்ம கிட்ட இருக்கு, ஸ்டாக் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுறா நம்மளை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. எல்லாமே ஒரிஜினல். ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் மட்டும் எடுக்க இது பண்றீங்க. இப்ப எங்கிட்ட வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு கார் இருக்கு, அடிபட்டு என்னால வந்து அது வேண்டாம் எனக்கு, அந்த ஸ்கிராப் எடுத்துக்கிறீங்களா? ஸ்கிராப் எடுத்துக்குவோம். நீங்க வண்டியை கொண்டு நம்ம ஆடுக்கு போட்டோ அனுப்புங்க. போட்டோ எடுத்து பார்த்து நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்து யாரும் கொடுக்க முடியாத ரேட்டு பெஸ்டான ரேட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். அதுவும் பண்ணுவீங்க? அதுவும் பண்ணலாம். வண்டியை கொடுத்து எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்க வண்டி அடிபட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட வண்டி அடிபட்டு இருக்கு, ஷோரூம்ல விட்டா ஒரு 2 லட்ச ரூபா ஆகுது, 3 லட்ச ரூபா ஆகுது, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க நம்மள்ட்ட வாங்க, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆகாது. லாஸ்ட் டைம் ஒரு கஸ்டமருக்கு ஜாஸ்க்கு பண்ணி கொடுத்தேன். ஷோரூமோட கொட்டேஷன் 3.25 லட்ச ரூபா. ஆனா நம்மளோட கொட்டேஷனு வண்டி ரெடி பண்ணி வெளியே கொடுக்கும்போது வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு வண்டியை ரெடி பண்ணி வெளியே கொடுத்துட்டோம். வண்டி ஓட்டி சந்தோஷமா இருக்காரு ஒருத்தர். இதுதான் விஷயம். காருக்கு தேவையான ரேடியேட்டர், பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், கிராஸ் பார், ரேடியேட்டர், கண்டென்சரு, ஃப்ரண்ட் பேனல் அசம்பிளி, காருக்கு தேவையான ஃபெண்டரு, பானட்டு, இது எல்லா ஒரிஜினல் பார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. எல்லாமே ஏ டு செட். காரோட பாடியில முடியில இருந்து கால் முடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காரோட எல்லா ஐட்டமுமே இருக்கு. தைரியமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நம்மள. இது பாத்தீங்கன்னா காரோட மிரர் அசம்பிளி. அதிகமா வண்டியில டேமேஜ் ஆகக்கூடிய இந்த மிரர் தான் ஒரிஜினல் மிரர். இந்த மிரரை போய் ஷோரூம்ல கேட்டீங்கன்னா இண்டிகேட்டர் மிரரை 8000 ரூபா வரும், 9000 ரூபா வருங்கிற. அதே யூசர் மிரரை நம்ம கொடுக்கறது வெறும் 3000 ரூபா 3500 ரூபாய்ங்க. என்னங்க மோசம்? 9000 ரூபாய்க்கு 3500 எங்க இருக்கு? இது பாத்தீங்கன்னா காரோட அலாய் வீலுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிங்கிள் வீலா வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லையா எனக்கு 4 வீல் வேணுனாலும் 4 வீலாவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற அலாய் வீல ஒரிஜினல் அலாய் வீல், ஷோரூம்ல வாங்குற அலாய் வீல் நம்ம கொடுக்கலாம். ஷோரூம்ல 60000 ரூபா வருதுன்னா நம்ம நல்ல 4 அலாய் வீலுமே சேர்த்து ஒவ்வொரு வண்டிக்கு தேவைந்த மாதிரி ரேட்டு. 18000 ரூபா ஸ்டார்டிங், 12000 ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ், 30000 ரூபா 28000 ரூபா முடி இருக்கு நம்ம கிட்ட. நம்ம காருக்கு முக்கியமான ஒரு ஐட்டமே இதுதாங்க. ஏன் கேட்டீங்கன்னா இந்த சேக்கப்சர்னால உங்க வண்டியில் இருக்கிற எல்லா ஐட்டமே பாதிக்கும். அதனால உங்க சேக்கப்சர் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் மாத்திருங்க. நம்ம கிட்ட எல்லா வண்டியோட சேக்கப்சர் ஒரிஜினல் சேக்கப்சர் இருக்கு. இது ஸ்கோடா லாராவோட சேக்கப்சர். இந்த மாதிரி ஷிஃப்ட், டியாகோ, இண்டிகா, ஆல்டோ, இந்த மாதிரி எல்லா வண்டியோட சேக்கப்சரும் நம்மள்ட்ட இருக்கு, அவைலபிளா இருக்கு. இப்போ எந்த வண்டி கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துடலாம். எந்த வண்டியா இருந்தாலுமே கொடுத்துடலாம். BMW, பென்ஸ் கூட கொடுத்துடலாம் நம்மள்ட்ட. ஆல்டோக்கு நம்ம என்ன ஸ்பேர் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? ஆல்டோ நம்மள்ட்ட வண்டியை நிக்குது, வண்டியில இருந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க என்ன ஸ்பேர் கேட்டாலுமே அதை கொடுத்துடலாம். விஸ்டா ஹெட்லைட், இதெல்லாம் டிமாண்ட் ஃபுல்லான ஹெட்லைட். புதுசு ஆர்டர் போட்டாலே கிடைக்காது. புதுசு 8000 ரூபா 9000 ரூபா. நம்ம ரெண்டுமே சேர்த்து 6000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2 ஹெட்லைட், லெஃப்ட் அண்ட் ரைட், ஒரிஜினல் விஸ்டா மோட்டர் டைப். 25000 சம்திங் இந்த ஹெட்லைட்டோட பிரைஸ். ஃபார்ச்சுனர் ஒரிஜினல். இது வந்து டொயோட்டா ஒரிஜினல் ஹெட்லைட். இது ஃபார்ச்சுனர் டாப் எண்ட். இந்த ஹெட்லைட்டு வெறும் கஸ்டமருக்கு 25000 அந்த மாதிரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா வண்டியோட ஒரிஜினல் ஹெட்லைட்ஸும் நம்மகிட்ட இருக்கு, டாப் அண்ட் ஹெட்லைட். இது பாத்தீங்கன்னா ஷிஃப்ட், முக்கியமா அதிகமா எல்லாருமே ஷிஃப்ட் வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நியூ ஷிஃப்டோட டேஞ்சர் லைட், ஒரிஜினல் டேஞ்சர் லைட். இது லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு. இந்த மாதிரி எல்லா வண்டியோட டேஞ்சர் லைட், ஒரிஜினல் டேஞ்சர் லைட் நம்ம கிட்ட இருக்கு. ஷோரூம்ல ஒரு 6000 ரூபா வருதுன்னா நம்ம இது ஒரு டேஞ்சர் லைட் 2000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். பாதிக்கு பாதி கூட வரல, 3000 ரூபாய்க்கு கொடுக்கல, 2000 ரூபா, வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இதை லெஃப்ட் ரைட்டு ஒரு பீஸ் 2000 ரூபா, 2 பீஸ் 4000 ரூபா. இந்த மாதிரி எல்லா வண்டியோட டேஞ்சர் லைட்டும் நம்ம கிட்ட இருக்கு. டாப் அண்ட் டைப் 3யோட ஹெட்லைட், டாப் அண்ட் ஹெட்லைட்டு. அவங்களோட மேனுவல்ல இருந்தாலும் இதை நம்ம டாப் அண்ட் பண்ணிக்கலாம்.
பக்காவா நம்ம வண்டி இங்க கொண்டு வந்து இங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். மேனுவல் நார்மல் டைப் ஹெட்லைட் இருக்கும், இது டாப் ஹேண்டா ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபிட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம இங்க பண்ணிக்கலாம். நம்ம இங்க பண்ணிக்கலாம், அதுக்கு தனியா சார்ஜ் வரும். கம்மியான சார்ஜ்ல வெளியே வாங்குறத விட கம்மியா சார்ஜ் வாங்கி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஈகோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட் செட் வாங்கணும்னா எவ்வளவு ஆகும்? ஈகோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு இருக்கு, பழசு இருக்கு. பழசு 2 எடுக்கிற மாதிரி இருந்தா, ஒரிஜினல் எடுக்கிற மாதிரி இருந்தா 3000 ரூபா ரெண்டும் சேர்த்து. அதே புதுசு இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ஐட்டம், அது பாத்தீங்கன்னா 3500 ரூபா செட்டு. 2 ஹெட்லைட் வந்து எல்லா வண்டியோட ஹெட்லைட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். காரோட ஹெட்லைட் எக்ஸெண்ட், பிரீசா, ஷிஃப்ட், நியூ ஷிஃப்ட். மேல பாத்தீங்கன்னா ஜாஸ், எல்லாமே ஹோண்டா ஒரிஜினல் ஜாஸ், இனோவா, டொயோட்டா இனோவாவோடது. இது வந்து ஆல்டோவோடது. இது வந்து எஸ்கிராஸோட மேனுவல் ஹெட்லைட்டு. ஷிஃப்ட் நார்மலா ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வச்சிருப்பாங்க. உங்க ஹெட்லைட் வந்து மஞ்சையா இருக்கும். இது பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க ஹெட்லைட் ஷிஃப்ட். அந்த அது பாத்தீங்கன்னா ஃபியஸ்டா கட்டு வராத டைப், பிளாக் வர டைப். அதெல்லாம் டிமாண்ட் ஃபுல்லான ஹெட்லைட். ஃபோர்டு கம்பெனியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனா நம்மள்ட்ட பொருள் இருக்கு பாருங்க ஒரிஜினாலிட்டியா. அதெல்லாம் எவ்வளவு வருதுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 6000 அந்த மாதிரி கொடுத்தல. ரெண்டுமே சேர்த்தி, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே சேர்த்தி. ஒரிஜினல் 6000 ரூபா. 6000 ரூபா 6000 கொடுத்து 6000 கொடுத்துடலாம். ஓகேண்ணா. ஒவ்வொரு ஹெட்லைட்டுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட். இப்போ புதுசு ஒரு 30000 ரூபா வருதுன்னா நம்ம ஒரு 4500 5000 கொடுத்துடலாம். ஒரு 1.5 லட்ச ரூபா ஒரு ஹெட்லைட் வருதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 25000 கொடுத்துடலாம். அப்படி பார்த்தாலுமே நமக்கு 80% ஆஃபர் நம்ம கொடுத்துறோமே மக்களுக்கு. நமக்கு ஒரே விஷயம் தாங்க, மக்களுக்கு விலை குறைவா கொடுக்கணும், கம்மியா கொடுக்கணும். நல்ல ஷோரூம்ல ஆர்டர் போட்டா கிடைக்காது, ரேட்டு கம்மி தான். பட் நம்மளும் ரேட்டு கம்மியா கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. குரோம் டைப்பு, சில்வர் டைப்பு, பிளாக் டைப்பு. இது கூலன் டேங்க், காருக்கு தேவையான கூலன் டேங்க், ஒரிஜினல் கூலன் டேங்க். இது நம்ம கஸ்டமருக்கு தேவைப்படுறவங்களுக்கு பக்காவா கொடுத்தல. இது எல்லாமே ஒரிஜினல் பார்ட் நம்பரோட வரும். ஏன்னா டிமாண்ட் ஃபுல்லான பார்ட்ஸ் நிறைய இருக்கும் மார்க்கெட்ல, யார்ட்டையுமே இல்லாத ஐட்டம். அந்த ஐட்டத்தை கூட நம்ம வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லக்ஸுரி வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் நார்மலா இங்க இருக்காது. அதை நம்ம என்ன பண்றோம்னா இம்போர்ட் பண்ணி வாங்கி கொடுக்கணும். இம்போர்ட்னா 10 நாள் 20 நாள் ஆகாது, வெறும் 2 டேஸ்ல உங்களுக்கு பொருள் உங்களுக்கு கையில வாங்கி கொடுத்துடலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து யூஸ்டு தான் மேக்ஸிமம், ஆனா யூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ்ல எப்படின்னா இருக்கும்? குவாலிட்டி வந்து யூஸ்டு வந்து நம்ம என்ன சொல்ற வண்டி இம்பாக்ட் ஆகுது. வண்டி ஒரு வண்டினா அது பானட்டு பம்பர் மட்டும் தான் அடிபடும். மற்றபடி அதோட பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனு, குட் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகே. அதுல வந்து அதனாலதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் 100% கேரண்டி கொடுத்துடலாம். உங்களுக்கு எதா இருந்தாலுமே நீங்க தைரியமா நம்மள்ட்ட வரலாம், நம்ம கால் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.